அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சூப்பரான எக் பொட்டேட்டோ ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். தினைக்கும் லஞ்சுக்கு என்ன தான் ரெசிபி பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த டைமில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிட்டேன். பட்டர் இல்லைன்னா நெய் கூட எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் இல்லைன்னா பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாக 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கும் போதே உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். அது கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு நீங்கள் நீட்டாக கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணிக்கிட்டாலும் சரி. இப்போ லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் 2மே சம அளவில் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பழுத்த தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் மேகி க்யூப் சும்மா கம்மியாக எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு நல்லா உருளைக்கிழங்கு நல்லா அந்த நெய்யிலே நல்லா டோஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் அதை ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இப்போ நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கு முட்டைக்கு மட்டுமே லைட்டாக உப்பு, அது கூடவே மிளகுத்தூள் நிறைய தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா அடியில் முட்டை செட் ஆகிடும். அடியில் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டு நல்லா அதை கொத்தி விட்டுருங்க. முட்டை நல்லா கொத்தி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையும் அந்த மசாலா கூட நல்லா செட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி வடித்து ஆற வச்சிருந்த சாதத்தை 1 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அது மேலே சேர்த்து மேற்கொண்டு மேலே லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா தாராளமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி லைட்டாக சாதம் உடையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி விட்டு அப்படியே மசாலா ஃபுல்லாக செட் ஆனதுக்கப்புறம் அப்படியே சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக இந்த ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.